வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி டிசம்பர் 16ங்க, திங்கட்கிழமை. இன்னைக்கு இந்த வீடியோவில் கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ஸ்ரீவாரிமெட்டு நடப்பாதையில் கொடுக்குற டோக்கன் ஸ்டேட்டஸ், அப்புறம் திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். அது தவிர திருப்பதியில் 2 நாளும், அதாவது சனி ஞாயிறு 2 நாளும் கூட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாங்க. இது காலையில் தினசரி பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கீழே திருப்பதியில் 3 இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டு ஏத்தாப்பில் இருக்கிற சீனிவாசம், அப்புறம் அலிப்பதி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே நைட்டு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10,000 டிக்கெட்டும், மறுநாள் காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு 5,000லேருந்து ஒரு 7,000 டிக்கெட் வரைக்கும் அது கூட்டத்தை பொறுத்து மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. இதை டிக்கெட் கொடுத்து டெய்லி ஷிஃப்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 5:30க்கு எடுத்து பார்க்கும்பொழுது 16ஆம் தேதி டிக்கெட்டெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. அப்புறம் 17ஆம் தேதி டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா 192 தான் அவைலபிள் இருந்ததுங்க. 17ஆம் தேதியிலே 192 தான் அவைலபிள் இருந்தது. 16ஆம் தேதி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. 192ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்குள்ள கன்ஃபார்மாக முடிஞ்சிருங்க. 6 மணிக்கு மேலே எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 3 இடத்துலையுமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு மேலே போக முடியாது. ஸ்ரீவாரிமெட்டு நடப்பாதை வழியாக போய் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 நாளாக கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தாங்க இருக்குது. சனி ஞாயிறு 2 நாளுமே பார்த்தீங்கன்னா ஹெவி க்ரௌடாக தான் இருக்குது திருமலையில். அது எவ்வளோ க்ரௌடு இருக்குது, எவ்வளோ தரிசனம் பார்க்குறாங்கிற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் இன்றைக்கி இன்றைக்கி நிலைமைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலைல 6 மணிக்கு மேலே இந்த டோக்கன் கிடைக்காதுங்க. எல்லாமே கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்குது. அதுக்கடுத்து ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் உள்ள ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டில் தினசரி 3000 டோக்கன் தான் கொடுக்குறாங்க. அதேமாதிரி இன்றைக்கும் 3000 டோக்கன் தான் கொடுக்குறாங்க. இதில் என்ன எப்படி டோக்கன் கொடுக்குறாங்கன்னா, இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. அது ஒன்று தான் இதில் பெனிஃபிட். இது காலையில் 6 மணி தான் அந்த கவுண்டர் திறப்பாங்க. ஏன்னா நடப்பாதை காலைல 6 மணிக்கு திறப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் 6 மணிக்கு கவுண்டர் திறக்கும்பொழுது அங்கே போயிருந்தீங்கன்னா முதல்ல வர 3000 பக்தர்களுக்கு கண்டிப்பாக டோக்கன் கிடைக்குங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் கொடுக்குறாங்க. 3000 டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. இந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் அந்த டிக்கெட் அவைலபிள் இருக்கும். ஏன்னா 3000 டோக்கனுங்கிறது அவ்வளோ பேர் நடந்து வரமாட்டாங்க. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி 9 மணிக்கு இருக்குது. சமயத்தில் பகல் பூராவும் இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியும் போன வாரத்தில் நிறையா இடம் இருந்தது. பட் இன்றைக்கி 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. மத்தியானம் 1 மணிலேருந்து இரவு 8 மணிக்கு ஸ்லாட் போட்டு 3000 டோக்கன் மொத்தத்தில் கொடுக்குறாங்க. நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தார், ஸ்ரீவாரிமெட்டு நடப்பாதையில் போகும்போது டோக்கன் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு மேலே போகலாம். சப்போஸ் டோக்கன் கொடுக்கலன்னா அது வழியாக சாதாரணமாக அலோவ் பண்ணுவாங்களா, அது வழியாக பண்ணால் ஃப்ரீ தர்ஷன் பார்க்க முடியுமா, இல்லை எப்படி டோக்கன் வாங்கினா தான் மேலே அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நடைபாதையை பொறுத்த வரைக்கும் அந்த டோக்கன் வாங்குறது கம்பல்சரி கிடையாதுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இல்லை டோக்கன் எனக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா 300 டிக்கெட்டில் போவாங்க. நான் கூட அதுமாரி போயிருக்கேன். 300 டிக்கெட் வாங்கிட்டு அந்த ரூட்டில் போயிருக்கேன். டோக்கன் வாங்காமல் நேரடியாக போய் நான் 300 டிக்கெட்டில் போகலாம். நடைபாதையில் போகிறதுங்கிறது ஒரு வேண்டுதல் மாதிரிங்க அது. அது தவிர டோக்கன் கொடுக்கறதுனால நிறைய பேர் இது வழியாகவும் டோக்கன் வாங்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி தான் அது. இன்கேஸ் டோக்கன் முடிஞ்சு போச்சு, 3000 டோக்கன் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வர பக்தர்கள்லாம் நடந்து போகலாம். நேரடியாக நடந்து போகலாம். நேரடியாக போய் நீங்கள் ஃப்ரீ தர்ஷனில் தான் கலந்துக்க முடியும். அது ஒன்று தானே தவிர டோக்கன் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிஷன்லாம் கிடையாதுங்க. டோக்கன் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ரூட் வழியாக போகலாங்க. தாராளமாக போகலாம். அந்த ஸ்ரீவாரிமெட்டு நடப்பாதை வழியாக டோக்கன் கிடச்சிதுன்னா அந்த டோக்கனை வாங்கிட்டு அதற்கான தரிசனம் எஸ்எஸ்டி டோக்கன் அது வழியாக போகலாம். இல்லை 300 டிக்கெட் இருந்ததுனாலும் அப்படியும் போகலாம். ஃப்ரீ தர்ஷனுக்கு நேரடியாக நீங்கள் போகிறதுனாலும் போகலாங்க. அது நம்ம விருப்பம் தாங்க. அதில் அதுக்கடுத்து திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ். இது காலையில் அவங்க 5:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டர் பார்த்தீங்கன்னா காலைல 5 மணிக்கே திறந்துருவாங்க. திருமலையில் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான ஸ்டேட்டஸுங்க அது. ஆன்லைனில் எடுக்க முடியாதவங்க நேரடியாக இங்கே வந்தீங்கன்னா இங்கே ரூம் கிடைக்கும். இதில் பேர் ஆதார் கார்டு கொடுத்து பதிவு பண்ணிக்கணுங்க. கையில் ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க, வாங்கிட்டு வெளில வந்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம சீனியாரிட்டி படி நமக்கு ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கும். விடிய கால நேரத்தில், அதாவது 5 மணிக்கு கவுண்டர் திறக்கும்போது இங்கே பதிவு பண்ணோம்னா 1 ஹவரில் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு 7 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகலாம். இல்லை 8 மணி 9 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா 3 மணி நேரம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வாங்க. கண்டிப்பாக அங்கே ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது காலைல அவங்க 5:30க்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோட்டா மொத்தம் 50 ரூபா 100 ரூபா ரூமில் 891 ரூம் இன்றைக்கி கோட்டா ஒதுக்கியிருக்காங்க. 891 ரூம்ஸ் இன்றைக்கி கோட்டா ஒதுக்கியிருக்காங்க. அதில் ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சிங்க. அதில் ஒரு 740 ரூம் இப்போ அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 ரூம் போயிருக்குது அரை மணி நேரத்தில். இன்னும் 740 ரூம் அவைலபிள் இருக்குங்க. இது ஒரு 7 மணி வரைக்கும் கண்டிப்பாக அந்த ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ரூம்னே நாங்கள் உடனடியாக பதிவு பண்ண உடனே ஒரு 1 ஹவரில் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 891 ரூம் மொத்தம். முதல்ல வர 900 பக்தர்களுக்கு உடனடி ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த திருமலையில் தினந்தோறும் இப்படி தாங்க இருக்குது. ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூம் அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு வெளியே காலில் ரூம் எடுத்துங்க. அதுக்கடுத்து திருமலையில் தரிசன ஸ்டேட்டஸுங்க. அது திருமலையில் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்த தரிசனம் பார்த்தவங்க கிட்டத்தட்ட 73,000 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க.
அன்றைக்கி கம்பார்ட்மெண்ட் பாருங்கள், வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் மொத்தம் 22 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணுறாங்க. நல்ல கூட்டங்க அது. 22ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. டிக்கெட் இல்லாமல் வித்தவுட் டிக்கெட் சர்வ தரிசனம் பாருங்கள், எந்த டிக்கெட்டுமே இல்லாமல் போனால் 18 மணி நேரம் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து சனிக்கிழமை ஸ்டேட்டஸுங்க அது. கண்டிப்பாக இது கூட்டம் அதிகமாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 15ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. காலைல 8 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட் டைம் ஃபார் சர்வ தர்ஷன் வித்தவுட் SSD டோக்கன் 18 மணி நேரம். சனி ஞாயிறு 2 நாளுமே இதே மாதிரி தாங்க இருந்திருக்கு. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பாருங்கள், அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு 22 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. சனி ஞாயிறு 2 நாளுமே நல்ல கூட்டம். 2 நாளுமே 22 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சர்வ தர்ஷனம் எந்த டிக்கெட்டுமே வாங்காமல் நேரடியாக தரிசனம் பார்க்க போனால் 18 மணி நேரம் போட்டிருக்காங்க. இந்த சர்வ தர்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இதுன்னு கேட்கலாம், 24 மணி நேரம் அலோவ் பண்ணுவாங்க உள்ளார. ஒரு குறிப்பிட்ட டைமே கிடையாதுங்க. ஸ்ரீவாரி மட்டும் பாருங்கள், காலைல 6 to 6. SSD டோக்கன் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் கொடுப்பாங்க. டோக்கன் முடிஞ்சு போச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பட் நீங்கள் எந்த டிக்கெட்டும் இல்லை, நேரடியாக தரிசனம் பார்க்க போகணும் அப்படின்னா 24 மணி நேரம் போயிட்டே இருக்கலாங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு திருமலைக்கு போகிறீங்களோ அந்த இடத்துக்கு நேராக போய் கவுண்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2க்கு நேராக போனீங்கன்னா அப்படியே கவுண்டரில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் போய்ட்டு டைம் போட்டு ஒரு அப்ராக்சிமேட் டைம் போட்டு கொடுப்பாங்க. அந்த டயத்துக்கு போய் சாமி பார்க்கலாங்க. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க. 2 நாளுமே கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால சர்வ தர்ஷனுக்கு வந்து 18 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்கிறதுனால கீழே திருப்பதிலேயே டோக்கனை வாங்கிட்டு போகிறது ஓரளவு சேஃப்டிங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ரீவாரி மட்டும் நடப்பாதை வழியாக போய் டோக்கனை வாங்கிட்டு போகிறது ஓரளவு நல்லது. வாய்ப்பு இருக்கவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இந்த வைகுண்ட ஏகாதசி புக்கிங்க அன்றைக்கி சனிக்கிழமை மணிக்கு என்ன சொன்னாங்கன்னா, ப்ரிவிலேஜ் தர்ஷன் கிடையாது, விஐபி பிரேக் தர்ஷன் கிடையாது, ஏற்கனவே கல்யாணம் வச்சோம் அங்கே பிரச்சனை இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோக்கன் இல்லாத எந்த டிக்கெட்டுமே இல்லாமல் வந்தால் நாங்கள் தரிசனம் பார்க்க அலோவ் பண்ண மாட்டோம், ஏதாவது ஒரு டிக்கெட் வேணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து சர்வ தர்ஷனங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்வ தர்ஷனம் வந்து கீழே SSD டோக்கன் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர இந்த 300 ரூபா டிக்கெட்டை பற்றி இது வரைக்கும் எதுவும் சொல்லலைங்க. 2-3 கிட்டத்தட்ட இன்றைக்கி தேதி 16 ஆகிடுச்சு. இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்த மார்ச் மாதம் புக்கிங் டேட்டு வேறு அறிவிக்க போகிறாங்க. அதனால் எதை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்கன்னு தெரியலைங்க. எதுக்கு இவ்வளோ தூரம் இதை டென்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் 2 மீட்டிங் போட்டாங்க. 2 மீட்டிங்கில் ஒன்று சொல்கிறாங்க. முதல்ல ஒரு மீட்டிங் போட்டாங்க 10 நாளுக்கு முன்னாடி. அப்போ வந்து விஐபி பிரேக் தர்ஷன் கிடையாது, ஆர்ஜிஎஸ் சேவாக்கெல்லாம் கிடையாதுனாங்க. அப்புறம் 10 நாள் கழிச்சு மறுபடியும் நேற்று ஒரு சனிக்கிழமை மீட்டிங் போட்டு சீனியர் சிட்டிசன் கிடையாது, பிரிவிலை தர்ஷன் கிடையாது, இதை மட்டும் சொல்கிறாங்க. எப்போ 300 ரூபா டிக்கெட்டு கொடுப்பாங்கிறது இது வரைக்கும் சொல்லலைங்க. என்றைக்கு வேணாலும் அறிவிப்பு வரலாம். இன்றைக்கி வந்தாலும் வரலாம், இல்லை நாளைக்கு வந்தாலும் வரலாம், இல்லை 25 அப்புறம் வந்தாலும் வரலாம். இது அவங்க விருப்பம் தாங்க. அது வந்துச்சுன்னா என் சேனலில் அதை அப்டேட் பண்ணுறாங்க. எல்லாருமே இதை அப்டேட் பண்ணுவாங்க. இதை ஃபாலோ பண்ணிங்க. அநேகமாக 1 நாள் 2 நாள் தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் டைம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக 300 ரூபா டிக்கெட் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ டிக்கெட்டுன்னு சொல்லி கணக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த 10 நாளைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 10 நாளைக்கு நம்ம ஓப்பன் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கலாங்க. டிக்கெட் எடுத்தோம்னா அன்றைக்கி சாயந்தரமே அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு சேர்த்தே நம்ம எடுத்துக்கலாம். இந்த பொங்கல் லீவில் வரதுனால கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்குங்க. ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா ட்ரை பண்ணி டிக்கெட் எடுத்துங்க. இதற்கான அறிவிப்புகள் இன்னும் வரலிங்க. வந்தவுடனே அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துங்க. மார்ச் மாதத்துக்கான புக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுதுங்க. 18ஆம் தேதி எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 25ஆம் தேதி திவ்ய அனுக்கிரக ஹோமம் வரைக்கும் வரிசையாக புக்கிங்லாம் வரப்போகுது. அதுக்கு வந்த உடனே அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க. இன்னும் அதை பற்றின சரியான தகவல் வரல. அதாவது அவங்க ஆத்தரைஸ்டாக அந்த அப்டேட்ஸ் வரல. வந்த உடனே சொல்கிறோம். மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா தெப்போற்சவம் நடக்கும். அதுக்கும் சேர்த்து இதில் புக் பண்ணுவாங்க. தெப்போற்சவம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் சேவாவில் தான் ஓப்பன் ஆகுங்க. 500 ரூபா டிக்கெட்டு தான் ஓப்பன் ஆகும். 4 நாள் தெப்போற்சவம் நடக்கும். அந்த 4 நாளுக்கும் சேர்த்து டிக்கெட் புக்கிங் கொடுப்பாங்க. அதுக்கும் சேர்த்து வேணால் புக் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.